ரஷ்ய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்ப்போம். नमस्कार. Привет, Москва. Как дела? आपका ये प्रेम, आपका ये स्नेह, आपने यहां आने के लिए समय निकाला. मैं आपका बहुत बहुत आभारी हूं. இந்த அன்பு, உங்களுடைய இந்த சிநேகம், இங்கே வருவதற்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்திருக்கிறீர்கள். அதை நினைத்து நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். मैं अपने साथ हिंदुस्तान की मिट्टी की महक लेकर के आया. நான் என்னோடு मैं अपने साथ இந்துஸ்தானத்தில் உள்ள அனைவரின் 140 எண்ணங்களையும் சுமந்து வந்திருக்கிறேன். प्यार लेकर के आया. 140 கோடி மக்களின் அன்பை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். उनकी शुभकामनाएं आपके लिए लेकर के आया. அவர்கள் உங்களுக்கு வழங்கியுள்ள நல் வாழ்த்துக்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். कि तीसरी बार सरकार में आने के बाद इंडियन डायस्पोरा से मेरा पहला संवाद यहां मॉस्को में आपके साथ हो रहा है. மூன்றாவது முறை ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த பிறகு இந்திய மக்களோடு உரையாடுகின்ற அந்த பாக்கியம் எனக்கு இங்கே மாஸ்கோவில் கிடைத்திருக்கிறது. आज 9 जुलाई है. இன்று ஜூலை மாதம் 9ஆம் நாள். मुझे शपथ लिए पूरा 1 महीना हुआ है. பிரதமராக பதவியேற்று இன்று முழுவதுமாக 1 மாதம் ஆகிறது. आज से ठीक 1 महीने पहले 9 जून को मैंने तीसरी बार भारत के पीएम पद की शपथ ली थी. இன்றிலிருந்து சரியாக 1 மாதத்திற்கு முன்பு நான் பாரதத்தின் பிரதமராக பதவி ஏற்றுக் கொண்டேன். एक प्रण किया था. मैंने प्रण किया था कि अपने तीसरे टर्म में मैं 3 गुनी ताकत से काम करूंगा. அந்த சமயத்தில் நான் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். என்னுடைய 3வது ஆட்சி காலத்தில் நான் 3 மடங்கு அதிகமாக பணி செய்வேன் என்ற உறுதி எடுத்துக்கொண்டேன். और ये भी एक संयोग है. 3 மடங்கு வேகமாக பணியாற்றுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். लक्ष्यों में भी 3 का अंक छाया हुआ है. सरकार का ஆட்சியின் लक्ष्य है பல இலக்கியங்களில் கூட இந்த 3 என்ற எண்ணின் தாக்கம் அதிகம் இருக்கிறது. भारत को दुनिया की तीसरी सबसे बड़ी इकोनॉमी बनाना. பாரதத்தை இந்த உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற வேண்டும் என்பது இதே அடக்கம். तीसरे टर्म में गरीबों के लिए 3 करोड़ आवास बनाना, 3 करोड़ घर बनाना. இந்த அரசின் இலக்கியம் என்னவென்றால் மக்களுக்காக 3 கோடி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பது. 3 करोड़
लखपति दीदी बनाना। இந்த அரசின் 3வது ஆட்சி காலத்தில் 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க வேண்டும் என்பது भारत में जो विमेन सेल्फ हेल्प ग्रुप चल रहे हैं गांव में, हम उनको इतना एम्पावर करना चाहते हैं, उतना स्किल डेवलपमेंट करना चाहते हैं, इतना डाइवर्सिफिकेशन करना चाहते हैं कि हम चाहते हैं कि मेरे तीसरे टर्म में गांव की वो जो गरीब महिलाएं हैं उसमें 3 करोड़ महिलाएं लखपति दीदी बने, यानी उनकी கிராமத்தில் உள்ள சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கின்ற பெண்கள், கிராமப்புற பெண்கள் இவர்களை வலிமையானவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தின் மூலம் என்னுடைய 3வது ஆட்சி காலத்தில் 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி இன்று மாஸ்கோவில் ரஷ்யா வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.